கதை 1940களில் தொடங்குகிறது. மதுரையிலிருந்து பிழைப்புக்காக புறப்பட்ட இளைஞன் பாண்டியன் இந்தோனேசியாவின் மெடான் நகருக்கு வந்து சேர்கிறான். அங்கே வட்டித் தொழில் செய்யும் ஒரு செட்டியார் கடையில் கணக்கப் பிள்ளையாகச் சேர்கிறான். புதிய நாடு, புதிய மனிதர்கள், விதவிதமான உணவுகள் என பாண்டியனின் வாழ்க்கை மெல்ல நகர்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே ஒரு குட்டித் தமிழ்நாட்டையே உருவாக்கி வைத்திருப்பதை வியப்புடன் பார்க்கிறான். உலகப் போர் மூண்ட செய்தி காட்டுத்தீயாய் பரவுகிறது. ஜப்பானிய படைகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கைப்பற்றத் தொடங்குகின்றன. அமைதியாக இருந்த மெடான் நகரம் போர்க்களமாக மாறுகிறது. குண்டுகள் விழுகின்றன, கடைகள் மூடப்படுகின்றன, மக்களின் சேமிப்பு பணம் செல்லாததாகிறது. இந்த இக்கட்டான சூழலில் இந்தியாவை விடுவிக்க நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் INA பலர் இணைகிறார்கள். பாண்டியனும் அவனது நண்பர்களும் போருக்கும் பிழைப்புக்கும் இடையில் சிக்கித் தவிக்கிறார்கள். கதையின் உச்சகட்ட பகுதி இதுதான். பாண்டியன் ஒரு சிறிய தோணியில் சம்பான் கடலில் பயணம் செய்ய நேரிடுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பயங்கரமான கடல் புயல் கிளம்புகிறது. வானம் கருக்கிருண்டு போகிறது. காற்று ஊளையிடுகிறது. கடல் அலைகள் மலைகளாக எழுந்து தோணியை விழுங்க பார்க்கின்றன. தோணியில் இருப்பவர்கள் மரண பயத்தில் நடுங்குகிறார்கள். கடல் நீர் தோணிக்குள் புகுந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அவர்கள் போராடுகிறார்கள். இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னால் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை இந்த புயல் பாண்டியனுக்கு உணர்த்துகிறது. அந்த மரண போராட்டத்திலிருந்து அவன் தப்பித்தாலும் அவனது மனநிலை மாறுகிறது. யுத்தம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதுடன் கதை முடிகிறது. கடல் புயலில் சிக்கிய தோணியைப் போலத்தான் பாண்டியனின் வாழ்க்கையும். புயல் ஓய்ந்த பின் தோணி கரை சேரலாம், ஆனால் அது பழைய தோணியாக இருக்காது. அதேபோல் போருக்கு பின் பாண்டியன் பிழைத்திருக்கிறான், ஆனால் அவனது இளமையும் அமைதியும் அந்த புயலிலேயே தொலைந்து போகின்றன. இந்த நாவலின் சிறப்பு வரிகள்: கடல் கொந்தளித்தால் கரை சேரலாம், காலமே கொந்தளித்தால் எங்கே செல்வது?